ஹலோ கைஸ். ஸோ எப்படி இருக்கீங்க எல்லோரும்? ஸோ அந்த வீடியோ வந்து பேசிக்கலி ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற வேரியஸ் டெக்னிக்கல்ஸை ரொம்ப சுலபமாக தமிழில் சொல்கிறதுக்கு தான் போடுறோம். ஸோ அது ஃபஸ்ட்டு டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன, அதோடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன? Support and resistance is also called as demand and supply zone னு சொல்லுவோம். ஓகே, டிமாண்ட்னா பையிங் லெவல்ஸ், சப்ளைனா செல்லிங் லெவல்ஸ். ஸோ நார்மலாக நம்ம இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணாலும் சரி, பொசிஷனல் ட்ரேடிங் பண்ணாலும் சரி, இல்லை ஸ்விங் ட்ரேடிங் பண்ணாலும் சரி, நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து டு ட்ரா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன்ஸ். ரொம்ப முக்கியம். இதை வந்து நம்ம மல்டிபிள் டைம் ஃப்ரேம்ஸில் வச்சு அனலைஸ் பண்ணணும், வரையணும். அது எதனாலும் நான் சொல்கிறேன். இது வந்து எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனி டைப் ஆஃப் ட்ரேடர் யூ ஆர், நீங்கள் வந்து ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக இருக்கலாம், பொசிஷன் யாராக வேணா இருக்கலாம். ட்ராயிங் லெவல்ஸ் ஃபார் வீக்லி, மந்த்லி, டெய்லி, ஹவர்லி உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முதல்ல இருக்கிற ஹையஸ்ட் டைம் ஃப்ரேம் என்னன்னு கேட்டிங்கன்னா மந்த்லி டைம் ஃப்ரேம். ஸோ நார்மலாக மந்த்லி டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணுறவங்க எல்லாருமே இன்வெஸ்டிங் கம்யூனிட்டியாக தான் மோஸ்ட்லி இருப்பாங்க. பட் நம்ம ட்ரேடிங்க்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறோம் உங்களுக்கு. ஸோ முதல்ல நம்ம சார்ட், யூ டேக் எனி சார்ட். டிப்பிக்கலாக ட்ரேடிங் வியூ பிளாட்ஃபார்மில் வந்தீங்கனாலே ஒரு கேண்டில் ஸ்டிக் சார்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு எந்த ஸ்கிரிப்ட் வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எது ஃபேவரட் ஸ்கிரிப்டாக இருக்கலாம், இல்லாட்டி வந்து ஒரு இண்டெக்ஸாக இருக்கலாம், பேங்க் நிஃப்டி மாதிரி இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா drawing support and resistance lines. ஸோ நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன்ஸ்னால் நீங்கள் நினைக்கிறது வந்து ஒரு ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் ஒரு லைன் நினச்சிக்கிறீங்க. ஸோ நிறைய ட்ரேடர்ஸ் அவங்க வந்து ஸ்விங் ட்ரேடராக இருக்கட்டும், இன்ட்ராடே ட்ரேடராக இருக்கட்டும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேசிக்கலி வந்து ஒரு ஏரியாவை குறிக்குது, ஒரு ஜோனை குறிக்குது. ஓகே, ஸோ எப்படி பார்க்குறோம். ஸோ இதில் வந்து நம்ம இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைகிறதுக்கு முன்னாடி சிம்பிளாக ரொம்ப கன்ஃபியூஸ் இல்லாமல் நீங்கள் வரையணுன்னா கேண்டில் ஸ்டிக் சார்ட்லேருந்து லைன் சார்ட்டுக்கு போய்க்கணும். ரொம்ப பேர் சிரமப்படுவாங்க. கேண்டில் ஸ்டிக் சார்ட்டில் எந்த ஏரியாவில் மார்க் பண்ணணும்னு தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ பெஸ்ட்டு வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க வந்து நீங்கள் வந்து லைன் சார்ட்டுக்கு மாறிட்டு ஸோ இப்போ நம்ம 3 கலர் கோடிங் கொடுக்க போகிறோம். இந்த ஹரிசாண்டல் லைனை சூஸ் பண்ணிக்கங்க. மந்த்லி சார்ட்டில் நம்ம இருக்கோம். ஹரிசாண்டல் லைன் நம்ம வந்து இப்போது நான் வந்து பிங்க் எடுத்துக்கிறேன். பிங்க் எடுத்துட்டு நம்ம ஈஸியாக நம்ம கண்ணில் கிட்ட பார்த்தாலே தெரியும், கண்ணால் பார்த்தாலே நமக்கு வந்து இந்த ஏரியா இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. பார்த்தீங்கன்னா ப்ரைஸு கீழே மேலே போயிட்டு திருப்பி ரீட்ரேஸ் ஆகிட்டு திருப்பி மேலே போயிருக்கு, திருப்பி கீழே வந்திருக்கு, திருப்பி மேலே போயிருக்கு. இது வந்து ஒரு ஃபர்மிடபிள் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ இங்கே நான் மார்க் பண்ணிட்டேன். திருப்பி அனதர் ஃபர்மிடபிள் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இங்கே இந்த இடத்துல வருது. ஓகே, இப்போ இதே வந்து நம்ம நார்மல் கேண்டில் ஸ்டிக் சார்ட்டில் பார்க்குறோம். இப்படி எங்கே இருக்குன்னு கரெக்டாக அதே இடத்துல தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி த பெஸ்ட் வே, அதாவது நோவிசஸ் ட்ரேடர்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது ரீட்டைல் ட்ரேடரில் புதுசாக வரவங்களுக்கு எங்கே மார்க் பண்ணணும்னு தெரியாது. இது வந்து விக்குன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கே தெரியும். இது ஷேடோன்னு சொல்லுவாங்க, எப்படி வேணால் சொல்லிக்கலாம். இங்கே மார்க் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறவங்க நீங்கள் வந்து தயவுசெய்து லைன் சார்ட்டுக்கு போயிடுங்க. லைன் சார்ட் போங்க, இல்லாட்டி ஏரியா சார்ட் போங்க. இந்த 2 சார்ட் லைனும் ஏரியாவும் சேம் தான், டிஃப்ரென்ஸ் ஒன்றும் பெருசாக இல்லை. என்ன இங்கே கிரேடியன்ட் இருக்கும் இருக்காது, அவ்வளோதான். இல்லாட்டி வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து கேண்டில் ஸ்டிக் சார்ட்டே நீங்கள் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ ஃபஸ்ட்டு இந்த லெவல்ஸாக மார்க் பண்ணுறோம். ஓகே, ஃபர்மிடபிள் ஏரியாஸ் எங்கேன்னு பார்த்துட்டு நான் இப்போ திருப்பி அழிச்சிடுறேன் இது எல்லாத்தையும் ஒரு தடவை. இப்போ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஏரியா. இது எவ்வளோ தடவை வந்து டெஸ்ட் ஆகிருக்கு பாருங்க. ஓகே, இந்த இடத்துல வந்து நான் கோயிங் டு கீப் அடுத்த ஏரியா இந்த ஏரியா. இந்த இடத்துல இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸு, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸு நான் மார்க் பண்ணுறேன். இப்போ நான் அதை மார்க் பண்ணிட்டேன். ஓகே, மார்க் பண்ண பிற்பாடு நம்ம அடுத்த லெவல் போகிறோம். அடுத்த லெவல் என்ன, அதே மாதிரி இங்கேயும் மார்க் பண்ணிக்கங்க. ஓகே,
அடுத்த லெவல் நம்ம என்ன பண்ண போகிறோம், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல். இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் நடக்குது, அப்புறம் இங்கே சப்போர்ட்டுக்கு வந்து நிற்குது ப்ரைஸ். ஓகே, ஸோ நிறைய தடவை என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, இந்த சப்போர்ட் லைன், இந்த கேண்டலுக்கு இது ரெசிஸ்டன்ஸு, இந்த கேண்டலுக்கு இது சப்போர்ட்டுனா இந்த லைனை டச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. டச் பண்ண அவசியம் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ஸும் ஒரு ஏரியா தான். அதுலேருந்து கிட்டத்தட்ட முன்ன பின்ன ஒரு ஃபியூ பர்சன்டேஜஸ் வித்தியாசம் இருக்கத்தான் செய்யும். ஸோ நம்ம நார்மலாக ஏரியாவை தான் மார்க் பண்ணணும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து வீக்லி சார்ட்டுக்கு நம்ம போவோம். இங்கே பாருங்கள், வீக்லி சார்ட்டுக்கு நம்ம போயிட்டோம். இப்போது வீக்லி சார்ட்டில் இந்த லெவல்ஸோட சிக்னிஃபிகன்ஸ் எப்படின்னு பாருங்கள். கரெக்டான முக்கியமான ஏரியா இந்த இடம், மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் டச் பண்ணோன்னே எப்படி கீழே வந்திருக்கு பாருங்கள் ப்ரைஸஸ். திருப்பி ரீட்ரேஸ் ஆகி மேலே போயிருக்கு, திருப்பி மந்த்லியோட சப்போர்ட்டுக்கு திரும்பி வந்திருக்குது, திருப்பி ரீட்ரேஸ் ஆகி மேலே போயிருக்கு. ஒரு சேனலில் ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ இதை பிரேக் பண்ண உடனே மேலே ப்ரைஸ் போயிருக்கு. ஸோ மந்த்லி ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண உடனே ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்கு. கரெக்டாக? இப்போ நம்ம வீக்லி, ஸோ என்றைக்குமே நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணும்போது சார்ட்டை வந்து ஜூம் அவுட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஜூம் அவுட் பண்ணும்போது நமக்கு வந்து கிளாரிட்டி கிடைக்கும், எங்கெங்கே லெவல்ஸ் ஈஸியாக தெரியும், நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக தெரியும். இப்போ நம்ம இதுக்கு வேறு கலர் கொடுக்கணும். ஸோ எப்படி நம்ம லைன் ட்ரா பண்ணணும்னா, நமக்கு எவிடெண்ட்டாக பார்த்தோன்னே தெரியணும் அந்த லெவல். ஓகே, இப்போ நான் வந்து இதுக்கு வந்து ஒரு கலரை மாற்றிடுறேன், மாற்றி ப்ளூ லைன் தரேன், ப்ளூ கலர் கொடுக்குறேன். கரெக்டாக நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் ரெசிஸ்டன்ஸ் டச் ஆகிருக்கு பாருங்கள், சப்போர்ட்டை தெரியுதா உங்களுக்கு? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய விக்ஸ் இருக்குது. கேண்டில் வந்து அந்த ஏரியாவை பாஸ் பண்ணி போயிருக்கு, தப்பு கிடையாது. ஸோ ஏற்கனவே சொன்னது மாதிரி சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ஸும் ஒரு ஏரியாவை தான் குறிக்குதே தவிர ஒரு ஸ்பெசிஃபிக் லைன் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா, இப்போ வீக்லியில் பாருங்கள், இது வந்து ஒரு ஏரியா. ரைட், இப்போ திருப்பி வேறு லெவல்ஸ் எங்கெங்கே இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்தது இந்த ஒரு ஏரியா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஏரியா. ஓகே, ஸோ இங்கே சப்போர்ட்டு. கரெக்டாக? நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு ஏரியா, இந்த ஒரு ஜோன்னு கூட சொல்லலாம், விச் அவர் வே யூ வாண்ட். இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகே, மேஜராக நம்ம கண்ணுக்கு எவ்வளோ ஈஸியாக தென்படுதோ அதை வந்து நம்ம மார்க் பண்ணிடுறோம். அடுத்தது வந்து இப்போ என்ன ரொம்ப முக்கியமாக என்ன பண்ணணும், இல்லை போயிட்டு என்றைக்குமே வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து லோயர் டைம் ஃப்ரேமுக்கு தெரியணும். இப்போ மந்த்லி சார்ட்டோட டைம் ஃப்ரேம் வந்து நம்ம வீக்லிக்கு நமக்கு தெரியணும், பட் வீக்லியோடது மந்த்லிக்கு தெரியக்கூடாது. ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு நான் மந்த்லி போகிறேன், போனவொடனே நமக்கு வந்து இது தெரிய தேவையில்லை, வீக்லியோடது ஜோன் நமக்கு தெரிய தேவையே இல்லை. கலர் மட்டும் மாற்றலை. ஓகே, கலரை மாற்ற. நெக்ஸ்ட் வந்து நம்ம வீக் பார்த்தாச்சு, மந்த் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம வரைய வேண்டியது வந்து டெய்லி சார்ட்ஸ். டெய்லி சார்ட்ஸுக்கு வந்து ஜோன்ஸ் வரையணும். திருப்பி ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும், நம்ம வந்து ஜூம் அவுட் பண்ணிக்கணும். ரொம்ப சுலபமாக நம்ம வச்சுக்கணும். ஜூம் அவுட் பண்ணிவிட்டு எங்கெங்கெல்லாம் லெவல் தெரியுதுன்னு நம்ம பார்க்கணும். எவ்வளோ தடவை ரீட்ரேஸ் இந்த இடம் பாருங்கள், இந்த ஜோன், அதாவது ப்ரைஸ் வந்து 1432 இடத்துல. இப்போ நான் வந்து வேறு கலர் கோடிங் கொடுக்குறேன், இங்கே வந்து ப்ரௌன் கொடுக்குறேன். இந்த இடத்துல பாருங்கள், இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஆகிருக்கு, ப்ரைஸ் கீழே வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகிருக்கு, மேலே ப்ரைஸ் போக முடியல. திருப்பி இங்கே வந்தோன்னா இந்த ப்ளூ லைன் டச் ஆகிருக்கு. ப்ளூ லைன் இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து 1227. அதாவது ப்ளூ கலர் கோடு என்ன சொல்லியிருக்கேன் நான் உங்ககிட்ட, இது வந்து வீக்லி டைம் ஃப்ரேமோட லெவல்னு சொல்லியிருக்கிறேன். ஓகே, ஸோ அந்த இடத்த டச் பண்ணணும், ப்ரைஸ் எங்கே போயிருக்கு பாருங்கள், ரீட்ரேஸ் ஆகிட்டு திருப்பி மேலே அதோடைய சப்ளை ஜோனுக்கு போயிடுச்சு, டே லெவல். ஸோ டே லெவல் போனோன்னா திருப்பி வீக் லெவலுக்கு வருது. ஸோ உங்களுக்கு வந்து சைனசாய்டல் வேவ் மாதிரி இந்த ஜோனுக்குள்ளேயே ட்ரேட் ஆகுது. இப்போ உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் ஏன் இந்த லெவல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் ஜோன் தான், பட் ஆல்ரெடி மந்த்லி சப்போர்ட் ஜோனுக்கு
கிட்ட இருக்கிறதுனால நாம் இங்கே வரையலை. வேறு எங்கெல்லாம் வரையலாம்? டே ஜோனுக்கு பார்த்தோன்னா இந்த இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய லெவலில் டச் ஆகிருக்கு. இது வந்து ஒரு லெவல். ஸோ டே, இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து டேக்கு தான் லெவல் வரையணும். ஸோ இது மந்த்துக்கு நமக்கு தெரியக்கூடாது. ஆனால் டேக்கு கீழே இருக்கிறதுலாம் நமக்கு தெரியணும். டேக்கு கீழே ஹவருக்கு கீழே இருக்கிற மினிட்ஸ். ஓகேவா? அதே மாதிரி இந்த இடத்துல இப்படி மாற்றிடுவோம். சப்போஸ் இருந்துச்சுன்னா ஓகே இருக்குது. ஸோ டேயோட லெவல் வந்து வீக்குக்கு நமக்கு தேவை கிடையாது. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 1 hour டைம் ஃப்ரேம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஸ்விங் ட்ரேடராக இருந்தீங்கன்னா நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து 1 hour டைம் ஃப்ரேம். ஸோ 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா லெவல்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல். இந்த இடத்துல 935, பட் 935 இஸ் க்ளோஸ் டு 833, சரி 883. ஸோ ஒரு மார்க் பண்ணலை. ஸோ ரொம்ப கிளம்ஸி ஆகிடும் நம்ம நிறைய வரைஞ்சோன்னா. ஸோ நம்ம சம்டைம்ஸ் உங்களுக்கு 1 hour வரையணும்னா நீங்கள் சொன்ன மாதிரி எங்கெங்கெல்லாம் எவிடென்ட்டாக ஜோன் ஈஸியாக தெரியுதோ அந்த இடத்துல நீங்கள் லைனை ட்ரா பண்ணிவிடுங்க. இல்லை டேரெக்டாக நீங்கள் இன்ட்ராடே பிளேயராக இருந்தீங்க, டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் 5 minutes டைம் ஃப்ரேமுக்கு போயிடுங்க. உங்களுக்கு இன்ட்ராடேயில் இந்த லெவல்ஸோட மகத்துவத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி ஆக்ட் ஆகுது, இந்த ஜோன்ஸ் எல்லாம் வந்து எப்படி வந்து ஹெல்ப் பண்ணுது இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு நான் சொல்கிறேன். உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி 16th அன்னைக்கு, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளுடைய லெவல்ஸ் மார்க் பண்ணதில் வந்து மந்த்லி ஜோனோட கலர் வந்து பிங்க்கு, வீக்லியோட கலர் வந்து ப்ளூ, டெய்லியோட கலர் வந்து ப்ரௌன். இப்போ நம்ம எந்த இண்டிகேட்டர் நம்ம போடலை, நம்ம வந்து எந்த இண்டிகேட்டரும் போடலை, சிம்பிளான ட்ரேடிங் தான். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது மந்த்லி ஜோன், மந்த்லியுடைய ரெசிஸ்டன்ஸ். இங்கே பாருங்கள் 15ஆம் தேதி எவ்வளோ கஷ்டப்படுது பாருங்கள் மார்க்கெட் இந்த ஜோனை கிராஸ் பண்ண. ஓகே, ஸோ விச் மீன்ஸ் என்ன சொல்லுவோன்னா, ஒரு ரெசிஸ்டன்ஸ் இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இல்லைங்களா, இந்த ரெசிஸ்டன்ஸ் இடத்துல when the price is forming higher lows, இது ஒரு லோ, இதுக்கு மேலே இது ஒரு ஹையர் லோ, இந்த இடத்துல ஒரு கன்ஜெஷன் நடக்குது. அப்படின்னு இடத்துல டிமாண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி நடக்குது அர்த்தம். அப்படின்னா பையர்ஸ் வந்து எந்த விலை கொடுத்தாலும் இந்த இடத்துல வாங்க ரெடியாக இருக்கிறாங்க. அவங்க வந்து they are not ready to make the price fall. இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம இதில், இந்த இடத்துல வந்து the moment அடுத்த நாள் 16ஆம் தேதி இது நீங்கள் வரைஞ்சிடுறீங்க. the moment ஒரு மந்த்லி லெவலில் வந்து ஒரு சார்ட்டில் பிரேக் ஆகிடுச்சுன்னா, இது ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணிடுச்சு, இது கார்த்தால ஃபஸ்ட்டு கேண்டில் பிரேக் பண்ணி அடுத்த கேண்டில் அடுத்ததுக்கு அடுத்து 925க்கு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுச்சு உங்களை. ஐ மீன் மந்த்லி லெவலுக்கு மேலே எப்போ ஒரு இன்ட்ராடேல க்ளோஸ் ஆகுதோ, அது 5 minutes டைம் ஃப்ரேம்ல இருக்கலாம், 15 minutes டைம் ஃப்ரேம்ல இருக்கலாம், அந்த ட்ரேடு வந்து இட் இஸ் கோயிங் டு கோ இன் த டைரக்ஷன் ஆஃப் யுவர் ட்ரெண்ட். இது வந்து சப்போர்ட்டு கீழே வந்துச்சுன்னா அது வந்து அடுத்த சப்போர்ட்டை நோக்கி போகும், ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே போச்சுன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் நோக்கியே போகும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ எப்போதான் மந்த்லி ரெசிஸ்டன்ஸு சப்போர்ட்டிவோ ப்ரைஸ் கிராஸ் பண்ணும்போது டெஃபினட்டாக இதில் வால்யூம் நம்ம பார்க்கணும். நான் வால்யூம் சார்ட் இதில் போடலை, பட் நீங்கள் வால்யூம் செக் பண்ணி பார்த்துங்க. இந்த தேதிக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எங்கே போய் நிற்குது பாருங்கள். ஸோ இங்கே எங்கேயுமே ரெசிஸ்டன்ஸ் கிடையாது, டேரெக்டாக அடுத்த வீக்லி, இப்போ என்ன சொன்னேன், ப்ளூ வந்து வீக்லி சப்போர்ட் அங்கே போயிடுச்சு. ஸோ ப்ரைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ என்ன எப்படி நீங்கள் ட்ரேட் எடுத்துருக்குன்னா, க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இங்கே என்டர் ஆகிருக்கோம், 1073 என்டர் ஆகிட்டு ஸ்டாப் லாஸை வந்து த ரீசெண்ட் ஸ்விங் லோன்னு சொல்லுவோம் 1028. ஓகே, 1073 வச்சுட்டு 1028 இங்கே ஃபஸ்ட்டு கேண்டில் ஆகக்கூடாது, லேட்டஸ்ட் ஸ்விங்களோட தான் வைக்கணும். இது தனியாக ஒரு வீடியோ போடுறேன் எப்படி ஸ்டாப் லாஸ் வைக்கணும்னு. ஸோ உங்களுடைய ரிஸ்க் டு ரிவார்டு பார்த்தீங்கன்னா எங்கே போய் முடியும், 1227 தான் நெக்ஸ்ட் லெவல். யூ கேன் பி வெரி கான்ஃபிடென்ட் இந்த லெவலுக்கு தான் போக போகுதுன்னு. இது நான் ஒரு லைவ் ட்ரேடிங்னு ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள், ப்ரைஸ் எப்படி ஆக்ட் பண்ணிங்க பாருங்கள். 21st அதே மாதிரி மந்த்லி லெவல் எப்போ பிரேக் ஆகிட்டு கீழே வருதோ இட் இஸ் கோயிங் ஆன் தி டவுன்வர்ட் டைரக்ஷன். புரியுதா உங்களுக்கு சொல்கிறது? ஸோ நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறது வந்து இண்டிகேட்டர் நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை, எதை பற்றியும் பார்க்க தேவையில்லை. ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து லெவல்ஸ் டூ மேட்டர், இங்கிலீஷில் சொல்கிற மாதிரி லெவல்ஸ் டஸ் மேட்டர். லெவல்ஸ் தான், அது சப்போர்ட்டாக இருக்கலாம், ரெசிஸ்டன்ஸாக இருக்கலாம், இல்லைன்னு டிமாண்ட் இருக்கலாம், சப்ளை, நீங்கள் எதை பற்றி யோசிக்க வேண்டாம்.
சிம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷன் போதும், அவ்வளோதான், வேறு எதுவுமே வேண்டாம் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும். ப்ளஸ் இதை நீங்கள் எப்படி கம்பைன் பண்ணணும்னா டெரிவேட்டிவ் டேட்டாவை எடுத்து பார்க்கலாம். அது நம்ம ஒரு தனியாக ஒரு வீடியோ எப்படி டெரிவேட்டிவ் டேட்டாவோட சார்ட் அனலைஸ் பண்ணணுங்கிறது நான் சொல்கிறேன், லைவ் ட்ரேடிங்கே சொல்கிறேன் உங்களுக்கு நான். அதே மாதிரி இப்போ 8th அன்றைக்கி பாருங்கள் ரெசிஸ்டன்ஸ்க்கு எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்படுது பாருங்கள். ஸோ இந்த லெவல் நீங்கள் போட்டுட்டீங்கன்னா 3ஆம் தேதியிலேருந்து 3rd ஏப்ரல்லேருந்து 3rd ஏப்ரல்லேருந்து இந்த மந்த்லி லெவலை டச் பண்ணி மேலே போக கடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு பிவிஆர். த மொமெண்ட் என்னைக்கு வந்து அந்த இதை கிராஸ் பண்ணுதோ, லெவலை கிராஸ் பண்ணுதோ, இட் கிவ்ஸ் யூ குட் ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ. ஸோ நீங்கள் எப்போ இந்த மாதிரி ஒரு மந்த்லி லெவலில் வந்து ஒரு சார்ட் கடக்க ரொம்ப கஷ்டப்படுதோ உடனே நீங்கள் அதை உங்கள் வாட்சில் சுற்றிக்கு போட்டுக்கணும். நீங்கள் 3ஆம் தேதி நீங்கள் பார்த்துட்டு இதை வாட்ச் லிஸ்ட்டில் போட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். 16ஆம் தேதி தான் போயிருக்கு, பட் இருந்தாலும் நீங்கள் வந்து உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுட்டு இதை நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் பார்த்துருக்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் பிரேக் அவுட். ஏன்னா அடுத்த இது ஏன் ஃபால்ஸ் பிரேக் அவுட்னா இங்கே வந்து லாங் விக் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 9ஆம் தேதி ஒரு லாங் விக் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்கே நிறைய சப்ளை இருக்குன்னு அர்த்தம். ஸோ இங்கே பாருங்க இந்த லெவலில் கிராஸே பண்ண முடியல பாருங்கள். இங்கே தெரியுதுங்களா 1100 இந்த லெவலில் கிராஸே பண்ணி எப்போ இந்த லெவலில் கிராஸ் பண்ணிச்சோ இங்கே பாருங்கள், எப்போ இந்த லெவலில் கிராஸ் பண்ணிச்சோ உங்களுக்கு நான் வந்து இங்கே பாருங்கள், எப்போ இந்த லெவலை கிராஸ் பண்ண உடனே நம்ம சொன்னோம் அதே 16ஆம் தேதி கிராஸ் பண்ண உடனே மேலே போன உடனே திருப்பி ரீடெஸ்ட் ஆகிடுச்சு. ரீடெஸ்ட் ஆன உடனே எவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கு பாருங்கள். நீங்கள் வந்து கன்சர்வேட்டிவ் ட்ரேடர்னா இந்த இடத்துல என்டர் ஆகலாம். இதே நீங்கள் வந்து ரிஸ்க் ட்ரேடர்னா த மொமெண்ட் மந்த்லி ரெசிடென்ட்டை கிராஸ் பண்ணோன்னு எடுத்துடும். இப்போ நானாக என்ன பண்ணியிருப்பேன்னா இந்த இடத்துல ட்ரேட் எடுத்துருப்பேன். ஏன்னா ஓப்பனிங்கே வந்து நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே தான் இருக்குது. ஸ்டாப் லாஸ் இங்கே நான் கொடுத்துருவேன், லேட்டஸ்ட்டு சிங்கிளோ. புரியுதா உங்களுக்கு? ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் when it comes to support and resistance. இப்போ அடுத்து நம்ம வேறு எங்கே இதே சார்ட்டில் எங்கே பார்க்கலாம். இங்கே பாருங்கள் 31ஆம் தேதி மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. எங்கே ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள், வீக்லி லெவல். நான் வந்து லெவலில் தான் சொல்கிறேன், அது நீங்கள் இப்போ இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ரெசிஸ்டன்ஸ். இதுக்கு மேலே போக முடியல, கீழே தானே ட்ரேட் ஆகுது. ஸோ என்ன ஆகுது, இந்த ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான லெவல். இதில் பேரிஷ்னஸ் கேண்டில், இது பேரிஷ் கேண்டில். இதுக்கு கீழே எங்கே வந்து முடியுது பாருங்கள், அன்றைக்கி மந்த்லி சப்போர்ட்டுக்கு வந்து முடியுது. இங்கே பாருங்கள் அதே மாதிரி இது வந்து ஒரு டெய்லி லெவலில் அதால் போக முடியல. 26 பாருங்கள் 26th மார்னிங் ஓப்பன் ஆகிட்டு ஒரே ஒரு கேண்டில் டெய்லி லெவலை டச் பண்ணுது, அதால் மேலே போக முடியல, உடனே வந்துடுச்சு திரும்பி. ஸோ நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மூலமாக ட்ரேட் பண்ணணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய எந்த ஸ்கிரிப்ட் வேணால் இருக்கலாம், வாட் எவர் மேபி த ஸ்கிரிப்ட் யூ வாண்டட் டு ட்ரேட், அதில் முதல்ல நீங்கள் வந்து டைம் ஃப்ரேமை மந்த்லி, வீக்லி, டெய்லி 3 ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு 3 கலர் கோடிங் கொடுத்துட்டு நீங்கள் லெவல்ஸாக மார்க் பண்ணிவிட்டு டெரிவேட்டிவ் டேட்டா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மார்னிங் வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக மார்க்கெட் பார்த்துட்டு ட்ரேட் பண்ணணும். ஸோ இப்படி தான் நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணணும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் திருப்பி நான் சொல்ல வரேன், அது வந்து ஒரு ஏரியா, அது வந்து ஒரு லைன் தயவுசெய்து கிடையாது. ஸோ அந்த லைனை விட்டு முன்ன பின்ன பாயிண்ட்ஸ் போனால் கூட ப்ரைஸ் போனால் கூட தப்பு கிடையாது. ரீட்ரேஸ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். க்ளோஷர் எங்கே வருதுன்னு பார்க்கணும். இப்போ இன்னைக்கு தேதியில் பார்த்தீங்கன்னா பிவிஆர் பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் க்ளோஸ்ட் பிலோ தி மந்த்லி சப்போர்ட் ஆஃப் 1049. ஸோ எது வரைக்கும் டச் ஆகிருக்கு உங்களுக்கு 921 வரைக்கும் போயிருக்கு. இதுக்கு பாசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 883 வரைக்கும் டச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது இந்த மாதம், மே மாதம். ஏன்னா பிவிஆர் வந்து ஒரு தியேட்டர் மால்ஸ்லாம் இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன். இன்றைக்கி லாக்டவுனால் அவங்க பிஸ்னஸ் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. தியேட்டர்கள் திறக்கல, ஷோக்கள் ஓடலை, அதனால் மக்கள் ஆப்வியஸ்லி அவங்க போக மாட்டாங்க, அதனால அவங்க வருமானம் குறைஞ்சிருக்கு. ஸோ
லாஜிக்கலாக பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வி கேன் ஹேவ் ஷார்ட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எது நம்ம ஃபியூச்சரை ஷார்ட் பண்ணலாம், ஆர் யூ கேன் பை புட்ஸ் பை பண்ண நான் அவ்வளோ சொல்ல மாட்டேன், பட் ப்ராப்ளி கேன் ஷார்ட் த கால். நம்ம ஃபியூச்சர் ட்ரேடிங்கும் ஆப்ஷன் ட்ரேடிங் வரும்போது எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போதைக்கு ஈக்விட்டியில் இப்படி தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும் ப்ரைஸ் ஆக்ஷன் மூலமாக. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த கிளாரிஃபிகேஷன் டவுட்ஸ் இருந்தால் தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ நான் வந்து எல்லா கமெண்ட்டுக்கும் ஆன்சர் பண்ணுவேன். எவ்வளோ சிம்பிளான கமெண்ட்டாக இருந்தால் கூட, சில்லியான கமெண்ட்டாக இருந்தால் தயவுசெய்து ரிப்ளை பண்ணுங்கள். நம்ம சேனல் க்ரோ பண்ணுறதுக்கு சஜஷன் எதாவது இருந்தால் கொடுங்க. ஸோ வரப்போகிற காலத்தில் வந்து இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ட்ரேடிங்ஸ், ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ, ஆர் மல்டிபிள், மோர் இம்பார்ட்டன்ட்லி ஸ்டாக் செலெக்ஷனாக இப்போ நாளைக்கு இன்ட்ராடேக்கு என்ன ஸ்டாக் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கிறத கூட நம்ம சேனலில் வந்து முன்கூட்டியே முந்தின நாள் சொல்லிவிடுவோம். சொல்லிவிட்டு அன்றைக்கி எப்படி பர்ஃபார்ம் ஆகிருக்குன்னு நம்ம காட்ட போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து லைவ் ட்ரேடிங்கை நம்ம பண்ண போகிறோம். லைவ் ட்ரேடிங் பண்ணிவிட்டு லைவ் ட்ரேடிங் ரிசல்ட்டையும் நம்ம உங்களுக்கு காமிக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு லேர்னிங் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி டெலிகிராம் சேனல் லிங்க்கும் நம்ம தரோம், நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது நம்ம வீடியோ போட்டோன்னா உடனே உங்களுக்கு வந்துடும். ஸோ தேங்க்யூ கைஸ் அண்ட் பி சேஃப்.